திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் நகராட்சிக்குட்பட்ட 12வது வார்டு பகுதியான சம்சுதீன் காலனியில் எலக்ட்ரீசியன் வேலை செய்து வரும் முகமது யாசின் என்பவருடைய வீட்டில் கடந்த பிப்ரவரி 5, 2019 அன்று கும்பகோணத்தில் மதமாற்ற நடவடிக்கைகளை எதிர்த்து போராடிய ராமலிங்கம் என்பவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட நிலையில் இந்த வழக்கை தேசிய புலனாய்வு முகமை காவல்துறையினருக்கு மாற்றப்பட்டு விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் அதன் ஒரு பகுதியாக தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலும் NIA சோதனை நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் இன்று ஒட்டன்சத்திரம் சம்சுதீன் காலனியில் முகமது யாசின் என்பவருடைய வீட்டில் இன்று அதிகாலை சுமார் 6 மணி முதலே சுமார் 10க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். முகமது யாசின் என்பவர் எலக்ட்ரீசியன் வேலை செய்து வருவதாகவும் இவர் ஏற்கனவே பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்ற இயக்கத்தில் உறுப்பினராக இருந்ததாக கூறப்படுகிறது. இவருக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ள நிலையில் ஒட்டன்சத்திரம் பகுதியில் கடந்த சுமார் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக எலக்ட்ரீசியன் வேலை செய்து வருகிறார். மேலும் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் அவர் வீட்டில் செல்போன் மற்றும் அவருடைய ஆவணங்கள், டைரிகள் உள்ளிட்டவைகளை கைப்பற்றி சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். காலை 6 மணி முதல் நடைபெறும் இந்த சோதனை சுமார் 1.5 மணி நேரத்திற்கும் மேலாக கடந்து நடைபெற்று வருகிறது. மேலும் திண்டுக்கல் மாவட்டத்தில் 8 இடங்களில், குறிப்பாக கொடைக்கானலில் 5 இடங்களிலும், ஒட்டன்சத்திரம், வேடசுந்தூர், திண்டுக்கல் உள்ளிட்ட 8 இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் தீவிர சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். ஒட்டன்சத்திரம் பகுதியில் இச்சோதனை நடைபெற்று வருவதால் அப்பகுதியில் உள்ள பொதுமக்களிடையே பெரும் பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது.